அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படின்னுவாங்க. அந்த நேரம் காலம் அப்படின்றது சில விடயங்கள்ல எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் எவ்வளவுதான் முன்னேறிக்கொண்டு போனாலும் அந்த நேரம் காலம் அப்படி என்பது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பல கோடி மக்கள் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு விடயம் பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ அந்த தமிழ் பிக் பாஸ் இந்த நம்ம தமிழ் பிக் பாஸோட முதலாவது ஒஃபிஷியல் அப்டேட், அதிகாரப்பூர்வமான அப்டேட் விஜய் டெலிவிஷன் இன்று சொல்ல போறாங்க. அது தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று. ஸோ இன்னொன்று இந்த அப்டேட்டுக்குள்ள ஒரு அப்டேட் தான் வருமா அப்படின்னா 2 அப்டேட். சரி, அது என்ன விடயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை விஜய் டெலிவிஷன் அவங்களுடைய சோசியல் மீடியால இப்ப சொல்லியிருக்காங்க. இன்று மாலை 6 மணிக்கு யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க, இப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக யாரு ஹோஸ்ட் அப்படின்றத சொல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது பிக் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான அப்டேட் தான். சரிங்களா? ஏன்னா எப்பயோ இந்த அப்டேட் வந்திருக்க வேண்டியது அவங்களுடைய விஜய் அவார்ட்ஸ். முக்கிய காரணம் விஜய் அவார்ட்ஸ். அந்த நிகழ்ச்சி நல்லபடியா மக்களிடம் கொண்டு போய் சேரணும். அந்த நிகழ்ச்சியை ப்ரொமோட் பண்ற வேலைகள் தங்களுக்கு வேலை செய்கின்ற நபர்கள், அங்க நடிக்கிற நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன் அப்படின்னு விஜய் டிவி தங்களுடைய ஸ்டார்ஸை அவங்க கௌரவித்த விதம், அந்த விஜய் அவார்ட்ஸ் அவங்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த ஷோவை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக அவங்க மெனக்கெட்டது சத்தியமா வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அதை முடிச்சு போட்டு கண்டிப்பா அடுத்து பிக் பாஸுக்குள்ள தான் இறங்குவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே இன்று 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு இந்த பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது ஒபிஷியல் அப்டேட், அது கண்டிப்பா ப்ரோமோவா தான் இருக்கும், ஒரு வீடியோ அது வெளிவர இருக்கு. சரி, இதுல யாரு ஹோஸ்ட் அப்படின்றது இன்னும் ஒபிஷியலா அவங்க சொல்லல. பட் நம்ம ரிவ்யூஸ் அப்டேட் கொடுப்பவங்க ட்ராக்கர்ஸ் தான் நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட பேரை சொல்றோம். அதுல நான் உறுதியா இருந்தேன், விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் அப்படின்னு. சரிங்களா? பல பேர் மாத்தி மாத்தி இல்ல விஜய் சேதுபதி இல்ல, நயன்தாரா, அப்புறம் சிம்பு, அரவிந்தசாமி, சூர்யா அப்படின்னு மாறி மாறி கொண்டிருந்தாங்க. நம்ம அதுல மாற்றம் இல்லாம சொல்லி கொண்டிருந்தோம். இப்ப டனிஸ் வீல போட்ட வீடியோல கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு சில பேர் நம்ம மீடியால இருக்க நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, இல்ல இல்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் எக்ஸ்ட்ராவா தந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது ஒரு வெளியில போய் இப்ப சென்னையில, பாண்டிச்சேரியில அப்படியான இடங்கள்ல ஒரு 3 ப்ரோமோ கிட்ட மெயினா எடுத்திருக்காங்க. கவுண்ட் டவுன் ப்ரோமோ 2-3 வரும், அது ஷோ ஆரம்பிப்பதற்கு கிட்டடியில. இங்க மெயினா 3 ப்ரோமோக்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்று வர இருக்கின்றது ஒரு சின்னனான ஒரு ப்ரோமோ தான், ஆனா அதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நார்மலான ஒரு ஆடியோட ஒரு கடைக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ போயிட்டு அங்க வெளியில இருந்து வரைக்குள்ள அப்படியே கோட் ஷூட் போட்டுட்டு வரைக்குள்ள அப்படியே அந்த பிக் பாஸோட ஐ லோகோ வெளியில வரும், அந்த பிக் பாஸோட பிஜிஎம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 விதமான ஆடைகள்ல விஜய் சேதுபதி அவர்கள் வர போறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சாதாரண நபரா இருந்து பிக் பாஸ் ஹோஸ்டா வராரு கோட் ஷூட் போட்டுட்டு அப்படின்ற மாதிரி ப்ரோமோ அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வர இருக்கிற ப்ரோமோக்கள் 10 நாட்கள் 9 நாட்கள் இடைவெளிகள்ல வரும். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் அக்டோபர் மாதம் 2வது வீக், அதாவது அக்டோபர் 13 மோஸ்ட்லி ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பதுதான் தகவல். அக்டோபர் 6 ஆரம்பிக்க வேண்டியது விஜய் அவார்ட்ஸ் காரணமாக அவங்க டைம் எடுத்து இந்த பிக் பாஸ் இன்னும் நல்லா பண்ணணும் என்பதற்காக நிறைய விடயங்கள் பண்ணிருக்காங்க. அதனாலேயே ஒரு 1 வீக் பின்னுக்கு போயிருக்கு அப்படி என்பதுதான் தகவல். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பிக் பாஸ் 8 தமிழோட ஆரம்ப தேதி இன்று ப்ரோமோ வருது. அக்டோபர் 13 அப்படின்னு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 40 நாட்கள், 39 நாட்கள் வருது. 40 நாட்கள் இடைவெளி இருக்கு. கரெக்ட். வழக்கமாவே பிக் பாஸ் எந்த பிக் பாஸா இருந்தாலும் முதலாவது ஒபிஷியல் அப்டேட்ல இருந்து ஒரு 40 நாட்களுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார்கள். இங்க பாத்தீங்கன்னா 39 நாட்கள், அது கரெக்டா தான் இருக்கு. ஸோ அக்டோபர் 13 பிக் பாஸ் 8 தமிழோட கிராண்ட் லான்ச்சை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் இப்ப நம்மளுடைய கெஸ்ஸிங். சரிங்களா? சரி, அடுத்தது அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் மீதி விடயங்களை பார்க்கலாம். கண்டிப்பா இன்று பல பிக் பாஸ் ரசிகர்களுக்கு அந்த எதிர்பார்த்த ஒரு நாள் அப்படின்னு அதுதான்
அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பிக் பாஸ் அந்த பிஜிஎத்தோட அந்த ஹோஸ்டா வந்து பார்க்க இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெயிட்டிங்ல வெளியேறுதுன்னுவாங்கல்ல, அது இதுதான். ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் மீதி விடயங்களை பேசலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.